அடிக்கடி சைக்கிள் ஓட்டுவதால இவ்வளவு பாதிப்பா? இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. பொதுவா உடல் எடை குறைக்க பலர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்றாங்க. சிலர் உணவு கட்டுப்பாடு, சிலர் உடற்பயிற்சி போன்ற வழிகளை செய்வாங்க. சைக்கிள் ஓட்டுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாம அதை ஓட்டுபவர்களுக்கு பொழுதுபோக்கையும் கொடுக்குது. சைக்கிள் ஓட்டுதல் நல்ல விஷயமா இருந்தாலும் உடற்தகுதிக்கு தேவையை தாண்டி அதிகமா ஓட்டும் போது பல பிரச்சனைகள் ஏற்படுது. சைக்கிள் ஓட்டுவதால ஏற்படும் பாதிப்புகளை குறித்து விரிவா பார்க்கலாம். சைக்கிள் ஓட்டும் போது கைகளை உடல் எடை மொத்தமும் போடப்படுது. இதனால கழுத்து மற்றும் தோள்கள் வலி ஏற்பட தொடங்குது. அதிகப்படியாக சைக்கிள் ஓட்டுதல் கால்கள் மற்றும் முழங்கால் வலியை ஏற்படுத்துது. நீண்ட நேரம் சைக்கிள் ஓட்டுனா இருக்கையில அமர்ந்து இடுப்பு வலி வரக்கூடுது. இதனால பதட்டம், சோர்வு மற்றும் பலவீனம் ஏற்படுது. துணிகள் உரசி உட்புற தொடைகள்ல அரிப்பு, புண் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. மிக வேகமா அல்லது நீண்ட நேரம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்துது. குறிப்பா மலைப்பகுதிகள்ல அதிக நேரம் சைக்கிள் ஓட்டுவது மூச்சு திணறலை ஏற்படுத்துது. அதுக்காக சைக்கிள் ஓட்டாதீங்கன்னு சொல்லல, சரியான முறையில சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். சைக்கிள் ஓட்டும் போது அதிகமா முன்னோக்கி சாய்ந்து கொள்ளாம ஓட்டணும். உங்களோட இடுப்பையும் முதுகையும் நேராக வைத்து சைக்கிளை ஓட்டணும். சைக்கிள் ஓட்டும் போது உங்கள் முழங்கால வளைக்காதீங்க. இது தோள்கள், கைகள் மற்றும் மணிக்கட்டுகள்ல அழுத்தத்தை ஏற்படுத்துது. ஓகே வியூவர்ஸ், இது போல ஹெல்த் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.